மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். ஏண்டா கவுசி குட்டியை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? போன வருஷமே சேர்க்க முடியுங்க, அப்புறம் சேர்க்க விட்டுட்டீங்க. இந்த வருஷம் தான் சேர்த்து விட வேண்டியதானே? இருக்கட்டும்மா, இன்னும் ஒரு வருஷம் வீட்டில் இருக்கட்டும், பிள்ளை ஜாலியாக இருக்கட்டும். இப்போ என்ன இப்போயே ஸ்கூலுக்கு போய் படிச்சு என்ன தத்தானா ஜாலிக்கு போகுது. நல்லா விளையாட வேண்டிய வயசு நல்லா விளையாண்டு அனுபவிக்கிட்டான். அப்படியே தங்கம், ஸ்கூலுக்கு போறீங்களா கவுசிக்குட்டி? அப்போ ஸ்கூல்ல அட்மிஷனை போட்டுற வேண்டியதுதான். பாத்தியாடா, நீ இதே சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுவ. ஓ மகவாரு நான் போறேன்னு முதல்ல முந்தி கிடக்கா. இப்ப இருக்க பிள்ளையெல்லாம் ரொம்ப விஞ்ஞானமாயி போச்சுக்கம்மா. முந்தி மாதிரிலாம் இல்லை, எங்க காலத்துல அப்படிலாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் இந்த வயசுல என்ன தெரியும்? இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இல்ல தங்கம், அப்பெல்லாம் கொரோனால எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க, ஸ்கூலுக்கு போக முடியாதனால. இப்ப எல்லாம் அப்படி இல்ல தங்கம், நேர்ல தான் போய் படிக்கணும். பாத்தியாடா, ஆளு திண்டி சைஸ் திண்டி செல்லு போன் வேணுமா மகளுக்கு? இப்பயே செல்லு போன் கேட்கறா. இன்னும் பெருசா ஆளாயி வரை என்ன கேட்க போறாளோ தெரியல. நீ பாப்பா கொஞ்சம் பெருசாகணும்ல, அப்பதான் செல்லு கொடுப்பாங்க. பாப்பா பெருசானதுக்கு அப்புறம் சூப்பர் செல்லு வாங்கி தரேன் உனக்கு, சரியா? நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டா தானே பெருசாக முடியும். அப்பதான் வாங்கி தருவேன் அப்பா. இந்த போட்டால மக அடுத்த பிள்ளை பொரோட்டா வேணும்ட்டா அவரு. பொரோட்டா வாடி தங்கம், பொரோட்டா வாங்கி கொடுத்தா அம்மா அடிப்பாங்களே. நீ சாப்பாடு சாப்பிட்றியா? அடி பிச்சு பிடியும் பிச்சு. பரோட்டா கேட்ட உனக்கு பூசைதான் கிடைக்கும். எத்தனோட சொல்றது உனைய? பரோட்டா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இங்க பாரு கவுசியே, நான் வாயிலே சொல்லிக்கிருக்க மாட்டேன். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் பெரம்போன் வச்சிருக்கேன் தெரியுமில, எடுத்துன்னு வச்சுக்க. அவ்வளவுதான், அடி வெளுத்து விட்டுரு வெளுத்து. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிட்டா குடல்ல போய் சிக்கிக்கிறோம். எத்தனை பேர் காட்டுறாங்க பாத்தியா டிவியில? பாப்பா எல்லாம் சாப்பிட்டு எத்தனை பேருக்கு சேராம போயிடுச்சுல. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தங்கம். சரி 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 தங்கம், அவனுக்கு அப்பா வாங்கிட்டு வந்து தருவேன். அம்மா உடச்சு போடலாமா? உடச்சு போடலாண்டாமா? எத்த பேசாம இருங்க தேவை. அப்படிதான் நடிப்பா சும்மா. எப்படி அழுகுற அவர ஆள் அடிச்சது மாதிரியே. இப்பயே இப்படி நடிச்சானா இவ பெருசாகி வந்து என்ன சேட்டை செய்வாவ. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம்னா வீம்பு பண்ணி கெடுக்கிருப்பா. அதெல்லாம் கொடுக்க கூடாது. பேசாம இருங்க நீங்க. நீங்க கொடுக்குற செல்லங்க அவ எல்லாத்தையும் வீம்பு பண்ணி கெடுக்கிட்டு இருக்கா. விடுவள்ளி, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குதுல, அப்புறம் வாங்கி கொடுக்கறனா அதை ஒரு மாதிரி ஏங்கி போகும்ல. பிள்ளை ஏங்கி போகும் பிள்ளை ஏங்கி போகும். நாளைக்கு பிள்ளைக்கு ஒண்ணு சேரல என்ன பண்ணுவீங்க நீங்க? சும்மா டிவில எத்தனை தடவை காமிச்சிருக்காங்க பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் என்னத்தையும் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சேராம போயிருதுன்னு சொல்லி. சரி சரி இப்ப என்ன விடு. அந்த பிள்ளை பரோட்டா தானே கேட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு மைதா பரோட்டாவா கோதுமை பரோட்டாவான்னு தெரியவா போகுது. நான் கோதுமை பரோட்டா வாங்கி வந்து தரேன், அது ஒன்றும் செய்யாது. என்னமோ செய்யுங்க. அது கேட்கறத பூரா கேட்டு வாங்கி கொடுத்து இப்பயே பழக்கப்படுத்துங்க. பெருசானதுக்கு அப்புறமா அதே மாதிரி அடம் பிடிக்கிட்டோம். கவுச்சிக்குட்டி அழுகாதீங்க, அப்பா உங்களுக்கு பரோட்டா வாங்கி தரேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன் கவுச்சிக்குட்டிக்கு. கவுச்சிக்குட்டி என்ன உன் அழுகத்தை அங்க வரைக்கும் கேக்குது, ரோட்டு வரைக்கும்? அங்கம்மாக்கா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஆமா அங்கம்மா, இங்க இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. எதுனாலும் விசேஷம் காட்சி நாட்டே வரீங்க, இல்லாட்டினா வர மாட்டேங்கிறீங்க. எங்கத்த நமக்கு வேலையை வெட்டியும் என்னைக்கும் சரியாத்தே இருக்கு. மதனி வாங்க மதனி வாங்க, எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும்பா, நீங்க உட்காருங்க பாய் பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதனி, வாங்க உட்காருங்க மதனி. வள்ளி எல்லாருக்கும் காப்பி எடுத்து இருந்து கொடு. சரிங்க அக்கா. காப்பியா டீயாக்கா? ஏத்தாடி காப்பி வேணாம் டீ வேணாம் எதுவுமே வேணாம். வீட்டுக்கு காப்பியும் டீயும் குடிச்சு வயிறே ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடல நாங்க இன்னும். ஏக்கா என்னக்கா நீ வர நேரம்ல என்னாலும் சாப்பிட சொல்லிக்கிருக்கு. அப்புறம் என்ன வெறும் காப்பி டீ தான் குடிச்சிருக்கீங்க, சாப்பாடு இன்னும் சாப்பிடல. அப்ப சாப்பாடு டீ வேற சாப்பிடுங்க. ஐயோ நீங்க வேறம்மா, வீட்டுக்கு டீயும் காப்பியும் குடிச்சு வயிறுலாம் ஃபுல்லா இருக்கு, சாப்பிட முடியல. அதனால சாப்பிடாம இருக்கோம் நாங்க. இல்லாட்டினா என்ன சாப்பிட்டுக்க மாட்டோமா? நேரம் ஆகி போச்சுல. இருக்கட்டும்மா, இப்ப இன்னொரு நாள் சாப்பிடுறோம். என்னடி தங்கம் காப்பி குடிக்க சொல்றீங்களா எங்களை? வேணாண்டி, வகுறு ஃபுல்லா இருக்கு, குடிக்க முடியாது. நீ பெரிய பிள்ளையாயி பெரியம்மாவுக்கு காப்பி போட்டு கொடு, அப்ப குடிக்கிறேன். ஏன் தங்கம்
தங்கம், அப்படியே சொல்றாங்க உன்னை எல்லாரும்? ஆமா பெரியம்மா, இப்பதான் அப்பா சொன்னாரு பெருசானாதான் செல்லு போன் வாங்கி தருவாங்களா. அது ஒண்ணும் இல்ல மதினி, இது ஆன்லைன் கிளாஸ்ல இந்த பொம்மி பாப்பா வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, அது மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போனா எனக்கு செல் வாங்கி தரீங்களான்னு கேட்டுச்சு. அதான் பெருசாக பாப்பா வாங்கி தரேன்னே, அதையும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படியா? அதே பிள்ளை கரெக்டா சொல்லுது. நீ நல்லா படிக்கணும் பெருசாகி, நல்லா படிச்சினா உனக்கு செல் போன் நாங்க வாங்கி தரோம், சரியா? ஆமாடி தங்கம், நானும் உனக்கு பெரியமாதான். அவ அங்கம்மா பெரியமா, நான் தங்கம்மா பெரியமா. பரவாயில்ல, நல்லா சமத்தா பேசுதே. இப்படி ஒரு பிள்ளை இருந்தா வீட்டுல பொழுது போறதே தெரியாது. சரி மதினி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இந்த நான் வரேன். இருங்கப்பா, இந்த பத்திரிக்கை வச்சுக்கிறேன், வாங்கிக்கங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படியா? பத்திரிக்கை அடிச்சாச்சா? சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். சமந்தி, அந்த பத்திரிக்கை எடுங்க சமந்தி, வச்சிருவோம். இந்த எடுக்கிறேன் சமந்தி, இந்த எடுத்தாரேன். என்ன சமந்தி, கொடுங்க. நீங்களே கொடுங்க சமந்தி. யார் கொடுத்தாங்க? அட இருக்கட்டும் சமந்தி, பரவாயில்ல கொடுங்க. இந்தாங்கம்மா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும், முத நாளே வந்துடணும். நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏக்கா, நம்ம வீட்டு கல்யாணம்க்கா, நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க வந்துருவோம். நாங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா? ஆமாடியே, முன்னாடியே வந்துடணும். வள்ளியே, நீ வாட்டுக்கு இருந்துக்கிறாத. அந்த எடுத்து போட்டு எல்லாரும் நீங்க தான் பார்க்கணும், பொண்ணு அலங்காரம் பண்ணு, வைக்கணும், ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. எனக்கு நிச்சயதார்த்தம் நீங்க தான் எல்லா இடத்தும் நடத்துனீங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் நடத்தணும். ஏக்கா, எங்களுக்கு பாரம்பு வேற, சின்ன பொண்ணு வேறையா, 2 பேரும் ஒண்ணுதேக்கா. அதெல்லாம் நாங்க வந்து பாத்துருவோம். அன்னைக்கு நீங்களா சொன்னீங்க நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எல்லாம் நாங்க அந்த எடுத்து போட்டு செஞ்சோம். ஆமாம்மா, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நானும் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை உங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல நினைச்சுக்க கூடாதுல. எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. அம்மா பெரியம்மா நீங்க வந்துருங்க, எல்லாருமே வந்துருங்க. ஐயோ, அப்படியே நினைக்க மாட்டோம்மா. எல்லாம் நம்ம வீட்டு சொந்தக்காரவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம். ஏன்னா அண்ணி ஆளுகளா, அதெல்லாம் வந்துருவோம். ஆமாத்த, நீ வந்துருத்த. நீ வாட்டுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு தெரியாத. கார் அனுப்பி வைக்கிறோம், ஏறி வந்துடணும் நீங்க கல்யாணத்துக்கு. அதெல்லாம் வந்துருவேன் வந்துருவேன். என் பேட்டி கல்யாணத்துக்கு நான் வர வேணா செய்ய போறேன், வந்துருவேன். அம்மா, இந்த பெரிய மாதிரி கூப்பிட மறந்துட்டோம் பாத்தியா? பட்டு, நீ வந்துடணும் கல்யாணத்துக்கு. நீ தாண்டி தலைமை தாங்கணும், சரியா? ஏக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காசு எடுத்துக்கிட்டு? ஒன்னும் பண்ணல, வேற வழியில எதுவும் நல்ல கடையே இல்ல. சின்ன பிள்ளைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, சும்மா வந்துட்டு போக முடியும். இந்த எடுத்தாங்க, உனக்கு எது வேணுமோ வாங்கி கேப்பாட்ட கொடுத்தேன். ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, அடுத்த வரக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கா. காசெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தாதக்கா. நீ பேசாம இரு. கட்சி குட்டிமா, இந்தாங்க பெரியமாட காசு வாங்கிக்கோங்க. அப்படி ஒருத்தவங்க அம்மா அப்படியே சொன்னா. அவ யாருக்கிட்டையுமே வாங்கக்கூடாதுன்னு சொன்னா. பெரியமா கூட வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலா? நான் உங்க பெரியமாடமா, வாங்கிக்க காசு வாங்கிக்க பெரியமா கிட்ட. ஏய், பிள்ளை கேக்குறாள்ல, எவ்வளவு அழகா கேக்குறா. எப்படி பிள்ளை வேற சொல்றத கரெக்டா கேக்குறா வேறு. வாங்கிக்கிற சொல்றீ? சரி சரி, இன்னைக்கு மட்டும் வாங்கிக்கிறணும் பெரியமா கிட்ட. இதுக்கப்புறம் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, புரியுதா? அழகா பேசுறா. இவ பேசுறத 4 முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த அடிப்பட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி கேப்பாட்ட கொடுத்தேன். யாத்தாடி யாத்தே, தாய்ஸ் எல்லாம் சொல்றாரு. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? நீ இன்னும் ஸ்கூலுக்கே போலியே. சொல்ல மறந்துட்டோம். காயத்ரி கூட்டிட்டு வந்துருங்கடி. அவளை மறந்துட்டேன் பாரு சொல்றதுக்கு. எங்க வள்ளியா வீட்டுல? அவ தூங்கிட்டு இருக்காக்கா. அவளை கூப்பிடாமையா வருவான், தனியா விட்டுட்டு எல்லாரும் வந்துடுறோம். சரி பெரியம்மா, போயிட்டு வரட்டுமா? பாய் சொல்லு. சரிம்மா, பாத்துட்டு வாங்க. நாங்க இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும், கிளம்புறோம். சரிக்கா, வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க, அதே மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னொரு நாள் சாவாசமா வாரம் பிரியாணி ஆக்கி வைக்கி, கிளம்புறோம். ஊர்ல உலகத்துல புருஷங்கள்லாம் எப்படி அக்கறையா இருக்காங்க. மாசமா இருக்க பொண்டாட்டிய இத்தனையும் அந்த பையன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாப்புல. அப்படி இருந்து இங்க வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு பொண்டாட்டியும் கவனிச்சுக்கிட்டு அம்பிட்டு பாசமா இருக்காப்புல. அதுக்குதான் கொஞ்சமாவது படிச்ச வேலையில கட்டணும்ன்றது. இந்த காட்டு மண்ணார கட்டிக்கிட்டு தோட்டம் தோட்டம் தோட்டம்னு ஓடுறாப்புல. என் நேரமும் பொண்டாட்டி நினைப்பு இருக்கா கொஞ்சமாவது? மாசமா இருக்காளே, அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், கூட இருக்கணும். விடிஞ்சா போற ஆளு சாயந்தரந்தே மாறாரு. இந்த வீட்டுல அதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. வெற்றி கண்ட மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. இந்த பாட்டு ஒன்னும் குறைச்சல் இல்ல, மனசுக்குள்ள பெரிய மேதாவி நினைப்பு. ஹேய் டார்லிங், என்னடி செல்லம் இந்நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்க? என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? ஆமா, அப்படியே முடியலன்னு கூடயே இருந்து பாத்திர போறீங்க. என்னாச்சு என் டார்லிங்க்கு? கோவமா பேசுற மாதிரி இருக்கு. ஏய் புஷ்பா, அழுகுறியா? அப்புறம் அழுக்காம என்ன செய்ய முடியும் உங்களை கட்டிக்கிட்டு? என்னாச்சு புஷ்பா, ஏன் இப்ப இப்படி பேசுற? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இந்த மாதிரி இடத்துல அழுக கூடாதுல. ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய அக்கறைக்காரதே நீங்க, தெரியும் தெரியும். என்ன புஷ்பா, இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஏன் இப்ப கோவப்படுற? ஏன் அழுகுற? நான் என்ன பண்ணேன்? நீங்க எதுவுமே பண்ணலன்னு தான் அழுதுகிட்டு இருக்கேன். வேற எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்? ஐய, இந்த பொம்பளைகளை புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா சாமி. அதனாலதான் பாட்டு எழுதிருக்காங்க. ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயான்னு சும்மாவா பாடினாங்க?
ஆமா, பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அப்புறம் எதுலதான் குறைச்சல் என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னன்னு தான் வாய் விட்டு சொல்லேன். ஏன்னா மாசமா இருக்க பொண்டாட்டிக்கு கூட இருந்து வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும், செய்யணும், அவகிட்ட ஆசை 2 வார்த்தை பேசணும், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா? உங்க தங்கச்சி வீட்டுக்கார பாருங்க எப்படி இருக்காப்லன்னு பாருங்க. அந்த பையன் உங்களை விட சின்ன பையன் தானே. அந்த பையன் வெளியில கூட்டு போறது என்ன, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது என்ன, கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறது என்ன. இன்னைக்கு விடிய காலில் எழுந்திரிச்சு போய் மண்ணீரல் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு வச்சு தர சொல்லி கொடுக்குறாப்ல. பார்த்தா அதுக்கு எனக்கும் போனா போதும், எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காப்ல. இதுதான் விஷயமா? இப்ப என்ன, என் தங்கச்சிக்கு எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மண்ணீரல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, நானும் உனக்கு வாங்கிட்டு வந்து தரணுமா? நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேனே புரியவே இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாவே நீங்க இப்படிதான் இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாரு அவங்க ஒய்ஃபை, நீங்க அது மாதிரி பாத்துக்க மாட்டீங்களா? இப்ப என்ன உங்ககிட்ட என்ன அன்பா நான் பேசல, என்ன உன்னை பாத்துக்கல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதான் அம்மா எல்லாமே பாத்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, இதுக்கு மேல நான் எனக்கு தனியா பாத்துக்கிறது என்ன? புஷ்பா நீ என் தங்கச்சி பார்த்து பொறாமப்படுறியா? ஆமா, நான் எதுக்கு கண்டவங்களை பார்த்து பொறாமப்படணும்? அவங்க கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏன் தலையெழுத்து இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இப்ப என்ன புஷ்பா பண்ண சொல்றேன்? நீ எதுக்கு இப்படி 2 பேசிக்கிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருந்த. போதும் நான் கேனைய அந்த வீட்டில் புடவை பழிச்சதெல்லாம் போதும். அதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க மகளை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறோம் மாப்பிள்ள வந்து. ஆனா மருமகளை வந்து மகன் நல்லா கவனிச்சுக்க கூடாது. இது யாராலும் இந்த வீட்டில் கேட்கறாங்களா? எத்தனை பெரியவங்க இருக்காங்க. இது எங்க அம்மா கூட இருந்தாங்கன்னா இப்படி சும்மா இருப்பாங்களா? 4 நல்லது கெட்டது சொல்லுவாங்கல்ல. பாரு புஷ்பா, தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்காத. அந்த பிள்ளை நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அங்க போனா எங்க அத்தை என்ன பாடுபடுத்துறாங்க உனக்கு தெரியல, அவங்க என்ன கேரக்டர்னு. ஆனா ஏமா அப்படியா? அவனை எப்படி பாத்துக்கிறாங்க? ஒரு மகளை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? தங்கமான ஒரு மாமியாரு, தங்கமான மாமனாரு, உனக்கு என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ எப்பயுமே ஃப்ரீயா இருக்கு. ஆனா என் தங்கச்சி அப்படி இல்ல. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் ஜாலியா இருக்கிறா. அங்க போயிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் மாமனாரை பத்தியும் பேசல, மாமியாரை பத்தியும் பேசல. அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க தான் என்ன கட்டிட்டு வந்தீங்க, நீங்க தான் எனக்கு புருஷன், நீங்க தான் என்ன பாத்துக்கணும். அதை விட்டு மாமனாரை பாக்குறாங்க மாமியார் பாக்குறான்னு சொல்றீங்க. அவங்கள கட்டிட்டு வந்தேன் நானே. ஐயோ, என்னதான் பண்ண சொல்றியோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நல்லா தானே இருந்தேன், திடீர்னு பேயா பிடிச்சிருக்க உனக்கு. வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, கல்யாணம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல தேவையான பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடக்க. நீ என்னமோ பண்ணு போ. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்ப கூட புரிஞ்சுக்கலாம இந்த ஆள் எப்படி பேசிட்டு போறான் பாரு. தோட்டத்துக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம்னு வந்தா வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்ல. இதுதான் தோட்டத்திலே கிடக்குறது. இதே ராணி வீடா? ஆமாக்கா, இதே ராணி வீடு. இந்த பக்கத்துல ஒரு மாமி இருக்காங்க, அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க என்னன்னு தெரியல. பரவாயில்ல, எல்லாரும் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. நான் கூட தூரமா நடக்கணுமா என்ன நினைச்சேன். அது மணி பாட்டி வீடு இருக்கப்ப பரவாயில்லையே. அக்கா தங்கச்சி நல்ல குண்டு ஒரு கணக்கு இருக்காங்க. ஆனா நல்லா டக்கு 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 நடக்கிறாங்களே, நம்மளால நடக்க முடியல. இந்த தெருவில் அப்படியே நேரா போய் திரும்பி போனோம்னா அது மணி பாட்டி வீடு. அப்படியா? சரி சரி. அப்புறம் என்ன யார் வீட்டுக்கு வைக்கணும் பத்திரிக்கா? என்ன அண்ணன் வீட்டுக்கு வச்சுட்டான், வண்டி வீட்டுக்கு வச்சுட்டான், அப்புறம் இன்னொரு 3 வீட்டுக்கு வச்சாச்சு. அப்புறம் வந்து நீ ராணி வீட்டுக்கு வச்சுட்டு, அழுமணி பாட்டி வீட்டுக்கு வச்சுட்டு, மாலினி வீட்டுக்கு வைக்கணும், அவங்களுக்கு வச்சுட்டு, அப்புறம் வள்ளி மதினி வீடு இருக்கு, அவ வீட்டுக்கு வச்சுட்டு, அப்புறம் இன்னும் யாருன்னு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். மாமி வந்துச்சு தெரியல, மாமி வீட்டுக்கு வைக்கணும். அப்புறம் அந்த தெருவுக்கு புறம் கொடுத்துட்டோம், 2வது தெருவில் புறம் கொடுத்துட்டோம். யோசிச்சு கொடுப்போம், ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்து வந்துருவோம். பரவாயில்ல, எல்லாம் பக்கத்துல இருக்கிற 4-5 தெருவுக்கு வச்சாச்சு இல்ல. ஆமாக்கா, இவளுக்கு ராணி வீட்டுல கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். நீ நாளைக்கு வந்து கொடுத்துக்குருவான். நீ எம்பிட்டு தூரம் நடக்கிறது டயர்டா இருக்குல்ல. ஆமா சமந்தி, நானே சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். எப்படா சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டேன். கால் வலிக்குது, இதுக்கு மேலே நடக்க முடியல. இன்னைக்கு நெரிச்சு கொடுத்துட்டோம்ல, நீ நாளைக்கு என்ன உனக்கு கொஞ்சம் பேர் தானே, நாளைக்கு கொடுத்துக்குருவான். சரிங்க சமந்தி. எங்க யாரு நானா வீட்டுல கதவு சாத்தி கிடக்கு? இருப்பா, உள்ளதே இருப்பா. ராணியே, ராணியே, அக்கா வாங்கக்கா, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. எங்க தம்பி இருக்கா, வேலைக்கு போச்சா? இன்னைக்கு வேலைக்கு போலக்கா, சும்மா கடப்பக்கம் போயிருக்காப்ல. உள்ள வாங்கக்கா. பரவாயில்ல, நல்லா இருக்கு. மரமும் கிரமும் நல்லா குளு குளு குளுன்னு வெயிலுக்குலாம் வந்து உட்காந்துக்கலாம் வெளியில. ஆமா சமந்தி, எல்லாம் வெயில் நேரத்துல இங்கதான் வந்து உட்காந்துக்கிறீங்க, வெளியில உட்காந்து கதை பேசி கிடக்குங்க. அப்புறம் என்னக்கா, கல்யாண வேலையில எப்படி போய்கிட்டு இருக்கு? சேலையெல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா? சேலையெல்லாம் எடுத்தாச்சு ராணி. இல்லைன்னா அப்புறம் சட்டை தைக்கணும்ல, கடைசி நேரத்தை கொடுத்தா அப்புறம் தைக்க மாட்டாங்க. முந்தி கணக்கு நம்மள மாதிரி என்ன சாதா சட்டை தைச்சு போட்டுது. இப்போதான் பூரா அந்த ஆரி ஒர்க்கு தைச்ச சட்டை வேணும்னுது. அதை தைக்க 1 வாரம் ஆகி போயிருதுல, அதனால நம்ம கூட எடுத்து கொடுத்தாச்சு. நானும் அப்படின்னு சொன்னேன் ஜமந்திட்ட, ரெடிமேட்ல கூட எடுத்துக்கலாம் ஜமந்தி, அதை வேணுங்கிற டிசைன் இருக்குல்ல, எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் சின்ன பொண்ணு சொல்லிடுச்சு, இல்லத்த நம்ம எடுத்து தைச்சாதான் நல்லா இருக்கும், ரெடிமேட் எடுத்தா அளவு செட் ஆகாது, அது கொஞ்சம் கோக்குமாக்கா ஆகி போயிடும் அப்படின்னுச்சு. அதனால எடுத்து தைக்க கொடுத்துட்டோம். ஆமாக்கா, நான் அப்படித்தான் ரெடிமேட் ஒன்று எடுத்தேன். அது ஒன்றும் நல்லா இல்லை, பிடிச்சடிச்சு அது கொங்காணி விழுந்துக்கிட்டு ஒன்றும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதை நம்ம தைக்கிற இடத்துல கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம அளவு சட்டையை மார்க் பண்ணிடுறாங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஆரி ஒர்க்கே பண்றாங்க. ஆரி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம கரெக்டா இருக்கும். ரெடிமேட் எடுக்கிறதுல வேஸ்ட் தான். என்னமோ நம்ம காலத்துலலாம் ஆரி ஒர்க்கும் இல்லை, பூரி ஒர்க்கும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீ சொன்னது மாதிரி சாதாரணமாக சட்டையை தைச்சு போடுவோம். அதுவும் கூட தைக்க முடியலையா, ஏற்கனவே இருக்க சட்டை ஏதாவது மேட்சாக இருந்தால் அதை எடுத்து போட்டுக்குருவோம். இந்த காலத்துல அப்படி இல்லம்மா. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் கல்யாணம்னாலேயும் ஆரி ஒரு சட்டை தைக்கணும்னுதுங்க, அப்புறம் என்ன சொல்லுதுங்க மெஹந்தி போடணும்னுதுங்க, ஒன்னொன்னு என்னென்னமோ மேக்கப் கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் பிரைடல் மேக்கப் போடணும்னுது. கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஏகப்பட்ட வேலை வச்சிருக்குங்க. அதுக்கு வேலையே பெரிய வேலையா இருக்கும் போல, 1 வார வேலையா இருக்கும் போல. ஆமா ஆமா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில 1 முறை நடக்கிறது. அதை அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நடத்த வச்சாதான் நல்லது. என் கல்யாணத்துல ஒண்ணுமே இல்லக்கா, எந்த ஆடம்பரமும் இல்ல. பட்டு சேலை 2000 ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க, அதை எடுத்ததோட சரி.
அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்பயும் வீட்டை தலைச்சி போட்டு வச்சு பவர் அடிப்போம்ல, அது மாதிரி அடிச்சுக்கிட்டு பூவை மட்டும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டு கண்ணாடி வளையல் நிறைய போட்டு விட்டாங்க. அப்படித்தான், வேற எந்த ஆடம்பரமும் இல்லை. எங்களுக்கு அப்படித்தானே, அப்புறம் நாங்க மட்டும் என்னவா, எங்க காலத்துலயும் அதுதான், வேற எந்த ஆடம்பரம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போக இந்த பேரன் அப்படி வாங்கி எல்லாரும் மூஞ்சில பூச ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் நம்ம காலத்துல, அப்படித்தான், வேற எதுவும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அந்த முகத்துல கண்ட கிரீமெல்லாம் போட்டுக்கிட்டு சீக்கிரத்திலே வயசான மாதிரி மூஞ்சிலாம் சுருங்கி போகும். அந்த காலத்துல விளக்கண்ணை தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிப்போம் நாங்கெல்லாம். மூஞ்சி பாரு இன்னும் கூட வயசான பொம்பளைகளுக்கு பாரு பளபளன்னு இருக்கும். கண்டதையும் போட்டுக்கிட்டு தேவையில்லாத மூஞ்சி கெடுத்துக்கிற ஆளு அழகு பண்றேன்ற வேலையில. ஆமா ஆமா, அம்மா சொல்றதே உண்மை. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க அப்படித்தான், விளக்கண்ணையை போட்டு நல்லா தலைக்கு மூஞ்சிக்கெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சு குளின்னுவாங்க. இப்ப அம்மா மூஞ்சில இருக்கிற வலுவலுப்பு நம்ம மூஞ்சில இருக்கா, நமக்கு தூக்க வந்து வச்சு கிருமிகளை போட்டு தண்ணி கொண்டு வராக்கா. இல்லம்மா சும்மா அந்த புகைச்சல் அப்படி ஒரு மாதிரியா வரும், வேணாம்மா. சரி நீங்க உட்காந்து பேசிக்கிறீங்க, நான் போய் காப்பி விட்டு எடுத்து வரேன். வேணாண்டி நீ குடிக்க முடியாது, பச்சைக்கு கொடுக்க போனாலே அத்தை டீயை ஊற்றி வளர்த்து ரொப்பி போடுறாங்க, சோறு திங்க முடியல. ஏக்கா சும்மா இருக்கா, நீ இப்போ அடிக்கடி வரமாட்டேங்கிற வீட்டுக்கு, எனக்கு ஒரு நாள் வர வளர்த்தெல்லாம் எதுவும் குடிக்காம டிமிக்கி கொடுத்துட்டு போற. பார்த்தா அதுக்கு தங்கம்மாக்கா வந்திருக்கு, புஷ்பா அம்மா வந்திருக்காங்க, எல்லாரும் இருக்கீங்க, பேசாம இருங்க, டீ போட்டு வரேன் குடிங்க. சரிம்மா, குடிக்காம போனா ராணி இன்னைக்கு அடிச்சு விடுவா அவ்வளோ இருக்கு. 6 டம்ளர் போட்டு வா, ரொம்ப போட்டு வந்துடாத. சரிக்கா, அப்படி சொல்லுங்கக்கா. இந்த அக்கா இப்படித்தான், எதை கொடுத்தாலும் வேணாம், ஆனா அது மட்டும் கொண்டு வந்து எனக்கெல்லாம் குடிச்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு மட்டும் 6 டம்ளர், எனக்கு 1 டம்ளர் கொண்டு வா. ஆட்டம் எங்க பொம்மி ஆளவே காணாமே, இல்லாட்டினா வந்து பேசிட்டு கிடப்பாளே. அவளா உள்ள அங்க செல்ல வச்சு நோண்டி கிடப்பா, அந்த கேம்பு விளாண்டுருப்பா. கேம்பு அவங்க அப்ப இன்னைக்கு செல்ல மறந்துட்டு போயிட்டான், வீட்டுல வச்சுட்டு போயிட்டான்ல, இன்னைக்கு அது வாட்டுக்கு எடுத்து கேம்பு விளாண்டுருக்கு. அதான் பார்த்தேன், இல்லாட்டினா சத்தம் கிட்ட ஓடி வந்துருவாளே. இந்த காலத்து சின்னதுகளுக்கு கையில செல்ல கொடுத்தா போதும், உலகமே மறந்து போயிடும். சோறு திங்க மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, குளிக்க மாட்டேங்குது. எப்பா இந்த இப்பதான் வழி வீட்டுல பற்றி கொடுத்து வந்தான். அந்த குட்டி இப்பயே கேட்கிறாள் செல்லு வேணும்னு சொல்லி, கவுசி குட்டி எனக்கு செல்லு வாங்கி கொடுங்கன்ட்டு. யாரு அதா அந்த பொடுசு அப்படி கேட்குதாக்கும் இப்பயும் செல்லு வேணும்ட்டு. அதே சொல்லல, காலம் கதிகாலம் ஆகி போச்சு. முளைச்சு 3 இலை படங்குள்ளையுமே எனக்கு அது வேணும்ன்றதுக்கு இது வேணும்ன்றதுக்கு எப்பா அந்த செல்லுலதே ஊரையே வச்சிருக்கானே, என்னென்னத்தையும் வச்சிருக்கானே. அது என்ன டிகிட்டாக்கு வீடியோன்னு சொல்லி இந்த பிள்ளை பார்த்துருப்பா பொம்மி. அது எனக்கு கிளவி கூட நல்லா டான்ஸ் அடிக்கிட்டு பொழுது போய்கிட்டு கண்டதை காமெடி பண்ணிக்கிட்டு என்னென்னமோ போடுறாங்களே ப்ரோக்ராம் ஆகும். போட்டு இந்த இப்படி கவரில் வச்சு தள்ளி விட்டு பார்த்துக்கே இருப்பா. நான் காதில் கட்டிக்கே இருப்பேன், அவள் போடுறத பூரா நல்லாத்தே இருக்கும். சிலதெல்லாம் காமெடியாத்தே இருக்கும் கேட்கறதுக்கு. வயசானவர்கள் இருந்து சின்ன பிள்ளைய இருந்து பூரா அது நடிச்சுட்டு தர்றாங்கல்ல. ஆமாம்மா, அதுலதான் எல்லாமே வந்துருச்சுல. என்ன சந்தேகம்னாலும் போதும், அதில் ஊட்டி இவ்வளோ ஓட்டம்னா பூரா வந்துருது இல்ல. சமையல் வேணுமா, இல்லாட்டினா தலை செய்வது எப்படி, மேக்கப் போடுறது எப்படி, கலர் ஆகுறது எப்படி, என்னன்னு இந்த பிள்ளைய பாக்குதுங்க. அப்பா இந்த ஆம்பளை பிள்ளை வேலை செய்யறாங்க இல்ல, அதை கூட போட்டா என்னென்ன வேலையை எப்படி செய்யணும், எது செய்யணும், ஒரு பொருள் வாங்கினா எப்படி புதுசாக உபயோகப்படுத்தணும், எல்லாமே போட்டுறாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் நல்ல விஷயம் நிறையாத்தான் இருக்கு. ஆனா அதுலயும் சிலது இந்த கெட்ட விஷயத்தையும் பழகிக்கிறதுங்க. சமந்திமா, எல்லா விஷயத்துலயுமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நம்மதான் அதை பகுத்தறிவு பகுத்தாச்சு, எது நல்லது எது கெட்டது, நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்மதான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதனால அதுக்காண்டி உலகத்துல எல்லாமே நல்லது எல்லாமே கெட்டதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு இருக்கத்தையும் செய்யும். அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்தே இருக்கு. அதை சொல்லுமா, நம்ம தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தேவும் நல்லதை கெட்ட சொல்லி கொடுத்து இப்படி நடக்கணுமா இப்படி வைக்கணுமான்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வேற என்ன செய்யறது? எங்க தம்பி வேலைக்கு போதா? இப்ப எல்லாம் கரெக்டா குடிக்குதா? போறியா, ஒரு வார வேலைக்கு போவேன், அப்புறம் 2-3 நாள் வீட்டுல இருப்பேன், அப்புறம் போவேன். முதக்கி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இடையில குடிக்கிறது இல்லை உள்ள இருக்கு. இங்கெல்லாம் டெய்லி குடிப்பேன், இப்ப இடையில குடிச்சிக்கிறியான் போல. அப்படித்தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடும்பாவா, மொத்தமா விட முடியாதுல்ல. அதுக்கு அப்படியே பழகி போச்சு. என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாக்கத்தை விட்டுருச்சுன்னா அதுவே போதும். என்ன செய்யறா சீனியம்மா? அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன பிள்ளைகளா எப்படி இருக்கு? செக்கப்புக்கெல்லாம் போனாளுகளா? நல்லா இருக்குங்க. அந்த நாளும் செக்கப்புக்கு போயிட்டு வந்தா இவ பரமே. இந்த பிள்ளைக்கு புஷ்பாவுக்கு அடுத்த வாரமே போகணும். அது ரத்தம் கம்மியா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க, இந்த செவரட்டி கேரட்டு பீட்ரூட்டு இப்படி நல்லா ரத்த ஊற காய்கறிகளாம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். மற்றபடி குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். தம்பியும் பரமும் போயிட்டு வந்தாங்க. ஹாய், வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. லாஸ்ட் 2 நாள் வீடியோ போடல, அப்புறம் நேற்று கொஸ்டின் கேட்கலன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால கொஸ்டின் கேட்க முடியலங்க. ஓகேங்க, முந்தா நாள் கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. இன்றைய கேள்வி என்னன்னா, கௌசி குட்டி அவங்க அப்பா கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டா. இதுதாங்க இன்றைய கேள்வி. இன்றைய கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுங்க, அப்பதான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நேற்று நான் கொஸ்டின்ஸ் கேட்கல, அதனால கமெண்ட்ஸ் இப்போ கம்மியாக தான் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸே பண்ணல. எப்பவும் கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜிங் தான் எங்களை மென்மேலும் வீடியோ போடணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுங்க. அதனால நீங்கள் தான் எங்களை எப்போயுமே ஒரு தூண்டுதலாக அமையணுங்க.